அப்ப நாங்க உள்ள வரும்போது நீங்க இங்க இல்லையே, எங்க போயிருந்தீங்க? கோயிலுக்கு பின்னாடி ஒரு ஆறு ஓடுதுல, அதுல பரிகார பூஜை பொருள்லாம் போட்டுட்டு இப்பதான் வரேன். சரி வாங்க போலாம், வாங்க வாங்க வா. ஐயோ, இவங்க வேற கூப்பிடுறாங்களே, மொபைல் வேற தொலைஞ்சு போச்சே. இவங்க கூப்பிட்டு போறேன்னா சந்தேகம் வந்துருமே. அப்புறம் வந்து தேடிக்கலாம்னா எவன் கண்ணியாவது மாட்டுச்சுன்னா பெனியா போயிடுமே. நந்தகுமார், என்ன யோசிக்கிறீங்க? வாங்க. ஒண்ணு இல்ல, அது இங்க இருந்து நான் எப்படி போறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வரும்போது எப்படி வந்தீங்க? என் ஃப்ரெண்டு டிராப் பண்ணா, அதுக்கப்புறம் ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். அதான். சரி, நம்ம கார் இருக்குல்ல, வாங்க போலாம் வாங்க. வா. இது மச்சான் செயின் மாதிரி இருக்கே. இது என் மச்சான் செயின் தான். செயின் அறுந்து கிடக்குனா அப்பா மச்சான் இங்க வந்திருக்காரு. மச்சான் ஏன் இங்க வரணும்? இங்க பாரு, மச்சான் இன்னும் போட்டோ வச்சிருக்காரு. அப்ப அவர் மனசுல இன்னும் நான் இருக்கேன்னு தானே அர்த்தம். அவர் இங்க இங்க எதுக்கு? நந்து நந்து, இங்க பாருங்க, நீங்க எங்களுக்கு முன்னாடி கோயிலுக்கு வந்துட்டீங்கல்ல, அப்போ இங்க இங்க பாருங்களேன், இந்த போட்டோல இருக்காருல்ல, இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட். இவரு பேரு மதன். இவரை பாத்தீங்களான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். இவர்தான். இல்ல, இதுக்கு முன்னாடி இவரை நான் பார்த்ததே இல்லீங்களே. இப்பதான் இவரை நான் போட்டோல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அக்கா அக்கா, இங்க பாரு, ஒரு கொலுசு வேற இருக்கு. ஹாப்பி பர்த்டே ராதா. தேங்க் யூ. உனக்கு ஒரு gift கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு தெரியுமா? நீ ரொம்ப நாளா ஆசைப்பட்டு கேட்டுட்டே இருந்தல, உனக்கு பிடிச்ச டிசைன்ல கால் கொலுசு எடுத்துட்டு வந்திருக்கேன். போட்டுக்கோ. சந்தோஷமா? தேங்க் யூ so much. இது ராதாவோட கொலுசு. ஏன்னா அவளோட ஒரு பர்த்டேக்கு நான் தான் அவளுக்கு கிஃப்ட் பண்ணேன். அப்படின்னா ராதாவும் இங்க வந்திருக்காளா? என்ன இதெல்லாம்? மச்சாவோட செயினும் இங்க இருக்கு, ராதாவோட கொலுசும் இங்க இருக்கு. அப்படின்னா அப்படின்னா இங்க ஏதாவது விபரீதம் நடந்திருக்குமோ? ராதாவா? அது யாருங்க? அந்த ராதா என் மச்சானோட மாமா பொண்ணு. பாவம், அவள யாரோ ஒரு ராஸ்கல் கெடுத்துட்டு போயிட்டான். சரிக்கா, இப்ப என்ன பண்ணலாம் அத சொல்லுக்கா. நான் வேணா மச்சானுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். சரிக்கா. ஃபோன் எங்க? என்னக்கா? ஐயோ நந்தகுமார், உங்க ஃபோன் கொஞ்சம் கொடுங்களேன். என் ஃபோன் மிஸ் ஆயிடுச்சுங்க. ஐயோ, நீங்களும் ஃபோனை மிஸ் பண்ணிட்டீங்களா? இல்ல, நான் வீட்லயே வச்சிட்டு வந்தேன். என்ன நந்து நீங்க? அப்படா, ஃபோன் இருக்காக்கா? பண்ணுங்க. என்னாச்சுக்கா? நாட் ரீச்சபிளா? ஐயோ, நாட் ரீச்சபிள். சரி, அந்த ராதா நம்பருக்கு ட்ரை பண்ணுங்கக்கா. என்னக்காச்சு? என்னாச்சு? அவளோட போனோ நாட் ரீச்சபிள் தான் வருது. நாட் ரீச்சபிளா? என்ன இது? மச்சா போனோ நாட் ரீச்சபிள், ராதா போனோ நாட் ரீச்சபிள். என்ன இது? என்ன நடக்குதுன்னு தெரியலையே. இரு, அர்ச்சனாக்காக்கு ஃபோன் பண்ணு. சரிக்கா, பண்ணிக்கா. அர்ச்சனாக்காக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொல்லுவோம்.
ரிங்க் போதா? போது. ஹலோ அக்கா, நான் இங்க காட்டு அம்மன் கோயிலுக்கு பரிகாரம் பண்றதுக்காக ஜோதிகாவோட வந்த இடத்துல மதன் மச்சானோட செயினும் ராதாவோட ஒரு கால் கொலுசும் அறந்து கீழே கிடக்குக்கா. அவங்க 2 பேரும் இங்க வர வாய்ப்பே இல்ல. அதான்க்கா எனக்கு ரொம்ப பயமாவும் குழப்பமாவும் இருக்கு. நீ எதுக்கு பயப்படுற? அவரும் உங்களை மாதிரி பரிகார பூஜைக்கு வந்திருக்கலாம் இல்லையா? வந்த இடத்துல கொலுசும் செயினும் மிஸ் ஆயிருக்கலாம். நான் வசந்தா அம்மாக்கு ஃபோன் பண்ணி மதனும் ராதாவும் வீட்டுல இருக்காங்களான்னு கேக்குறேன். நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாத. நீ கல்யாண வேலையெல்லாம் பாரு. மதன் ராதா விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். இல்லக்கா, எனக்கு என்னமோ மச்சானுக்கு பிரச்சனையோன்னு பயமா இருக்குக்கா. நீ எதுக்கும் பயப்படாத. நான் பொண்ணுரங்க மாமாவை காட்டு அம்மன் கோவிலுக்கு அனுப்பி விசாரிக்க சொல்றேன். நீ எதுக்கும் கவலைப்படாம போ. சரிக்கா, சரி. அக்கா, அர்ச்சனாக்கு என்ன சொன்னாங்க? அது மச்சா ராதா பிரச்சனைய அவங்க பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. பொண்ணுரங்க அண்ணன் சொல்லி போலீஸ் அனுப்பி விசாரணை பண்றேன்னு சொன்னாங்க. அர்ச்சனா அக்கா கிட்ட சொன்னதுக்கு பிறகுதான் என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சரி போலாம்க்கா. நந்தகுமார் வாங்க போலாம், வாங்க போய் வண்டியில இருப்போம். ஐயோ, இவங்க வேற கூப்பிடுறாங்களே. என் மொபைல் இல்லாம எப்படிங்கிறது போறது? என்ன நந்தகுமார், நீங்க அப்செட்டா இருக்கீங்க? இல்ல, உங்க ஹஸ்பண்ட காணும், அப்புறம் அவரோட மாமா பொண்ண காணும் சொன்னீங்கல்ல, அதான் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இப்ப எனக்கு தைரியம் வந்துருச்சு. ஏன்னா என் அர்ச்சனாக்கா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, என் அண்ணன் பொன்னுரங்க ஏசிபி இருக்காரு. 2 பேரும் சேர்ந்து மச்சானையும் ராதாவையும் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. சரி வாங்க போலாம், வண்டியில ஏறு. இவங்க கிட்ட ஏதாவது காரணம் சொல்லி வழியில இறங்கிட வேண்டியதான். அப்பதான் தொலைஞ்சு போன என்னோட மொபைலை தேடி கண்டுபிடிக்க முடியும். ரோஜா அண்ணி, உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி நான் வர சொன்னதா கொஞ்சம் சொல்லு. சரிங்க, நீ சொல்லிடுறேன். ரோஜா. ஆ, என்ன ரோஜா, உங்க அம்மா வர சொன்னு நான் சொன்ன உடனே ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம சரின்னு சொல்லிட்டு போற? எப்போ நான் ஏதாவது சொன்னா 100 கேள்வி கேட்ப. இப்ப எதுவுமே கேட்கல. அண்ணி, பழைய ரோஜாவா இருந்தா கண்டிப்பா கேட்டிருப்பேன். ஆனா நான் இப்ப மாறிட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அம்மாவை வர சொல்றீங்கன்னா கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அதனாலதான். நீ உண்மையிலேயே ரொம்ப மாறிட்ட. உங்க அம்மா என்ன விஷயம்னு கேட்டாங்கன்னா உங்க அண்ணன் சம்பந்தமா சில விஷயங்கள் உங்க அம்மா கிட்ட கேட்க வேண்டியதா இருக்கு, அதான் வர சொன்னேன்னு சொல்லு. சரி நீ, ஓகே. ஆமாக்கா, மதன் மச்சானோட செயினும் ராதாவோட ஒரு கால் கொலுசும் இங்க அறந்து கிடக்கு. எப்பா, இந்த கிராமத்து ஆம்பளை பொம்பளை பெரிய மனுஷங்களா, ஆல் அட்டென்ஷன் ப்ளீஸ். ஆனா நீங்க அப்படி இல்லையே, கொஞ்சம் அலப்பறை பண்றாப்ல இருக்கு. அது பெர்ஃபார்மன்ஸ், நடிப்பு. அவங்க 2 பேரும் இங்க வர வாய்ப்பே இல்லக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சொல்லு ரோஜா, எப்படிமா இருக்க? டாக்டர் கிட்ட செக்கப் எல்லாம் கரெக்டா போறியா? மா, நான் டாக்டர் கிட்ட ரெகுலரா கரெக்டா போயிட்டு தான் இருக்கேன். நீ எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்ன விஷயமா ஃபோன் பண்ண சொல்லு. மா, உன்னை அர்ச்சனா அண்ணி அவசரமா பாக்கணும்னு வர சொல்லிருக்காங்க. என்னது அண்ணியா? என்னடி புதுசா அர்ச்சனாவை அண்ணின்னு உறவு முறையெல்லாம் சொல்லி கூப்பிட்டு இருக்க? மா, என்னைக்கு இருந்தாலும் உறவு உறவுதாம்மா. சின்ன சின்ன மனஸ்தாபத்தினால உறவு இல்லாம போயிடுமான்னு. குற்றம் பார்த்தால் சுற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு புரியல. இது அர்ச்சனா அன்னைக்கு புரிஞ்சதுனாலதான் நான் பண்ண தப்பெல்லாம் பெருந்தன்மையா மன்னிச்சு என்ன இப்ப கூடவே வச்சிட்டு இருக்காங்க. அவங்க அருமையும் அவங்களோட பெருந்தன்மையான குணமும் எனக்கு இப்பதாம்மா புரிஞ்சிருக்கு. எல்லாரும் எல்லா நேரத்திலயும் மத்தவங்களை புரிஞ்சுக்காம இருக்கிறது இல்லம்மா. ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல புரிஞ்சுக்கிட்டு தானே ஆகணும்.
எனக்கு இப்பதான் அர்ச்சனா அண்ணிய புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். இதெல்லாம் உனக்கு எங்கம்மா புரிய போகுது? சரி, அர்ச்சனா அண்ணி மதன் விஷயமா பேசுறதுக்கு உன்னை உடனே வர சொல்லிருக்காங்க. நீ கிளம்பி வா. ஏய், நான் எதுக்கு உங்க அர்ச்சனாவை பார்க்க வரணும்? மா, நான் தான் சொல்லிட்டு இருக்கேனம்மா மதன் விஷயமா பேசுறதுக்குன்னு. உடனே கிளம்பி வாமா. அவ சொன்னா நான் உடனே கிளம்பி வரணுமா? அதெல்லாம் முடியாது. மா, என்னடி? அவங்க நினைச்சா போலீஸ் கிட்ட சொல்லி உன்னை உடனே தூக்கிட்டு வர சொன்னாங்கன்னா அடுத்த நிமிஷம் போலீஸ் உன்னை தூக்கிட்டு வந்துருவாங்க. தேவையா? அர்ச்சனா நீ கொஞ்சம் உறவு முறைக்கு மரியாதை கொடுத்து என்கிட்ட சொல்லி உன்னை வர சொல்லிருக்காங்க. அந்த மரியாதை எல்லாம் உனக்கு புரியும்னா, காப்பாத்திக்கணும்னா உடனே கிளம்பி வா. இல்லைன்னா தூக்கிட்டு வர சொல்லவா? ஏய், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நான் கிளம்பி வரேன். இங்க பாருடி, அர்ச்சனாவை விட நீதான் ரொம்ப மிரட்டுற. சரி சரி, உடம்ப பாத்துக்கோ. வா வா வா, சீக்கிரம் வா. சரி வை, பை. எதுக்காக வர சொல்லிருப்பா? மதன் விஷயம் என்ன வேற சொல்றா? அம்மா தாயே, காட்டம்மா தாயே, நான் இந்த வழியை தான் வேலைக்கு போகிறேன், இந்த வழியை தான் வீட்டுக்கும் போகிறேன். போகும்போது வரும்போதெல்லாம் உன்னை நான் கும்பிட்டுட்டு தான் போகிறேன். டீ மாஸ்டராக இருக்கிறேன்னா நானும் எப்போ ஓனர் ஆகுறது? என்னை காதலிச்சிட்டு இருக்கிற வடை போடுற வள்ளி நான் டீ கடை வச்சு முதலாளியானாதான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லியிருக்கிறா. அம்மா காட்டு தாயே, நீ தான் என்னை ஓனராக்கி வள்ளிக்கும் புருஷனாக்கணும். அம்மா தாயே, எனக்கு துணையாருமா. நம்ம ஃபோனுக்கு கால் பண்ணி பார்க்கலாம், யாராவது எடுக்கிறாங்களான்னு. எடுங்கடா, யாராவது எடுங்கடா. காட்டுமா, அவரோடெல்லாம் வெற்றி தான் வரணும். என்ன தாயே இது சோதனை? போன் இருக்குது. என்ன ரொம்ப நேரமா ரிங் போயிட்டே இருக்கு? ஒருவேளை நம்ம மொபைல் யார் கைக்கும் கிடைக்கலையோ? போனை எவனாச்சும் எடுத்திருந்தா ஒன்னு அட்டன் பண்ணிருக்கணும், இல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கணும். ரிங் போயிட்டே இருக்கே. ஆஹா, காட்டம்மன் கிட்ட டீ கடைக்கு ஓனராக்குன்னு வேண்டுன பணத்தை கொடுக்கறதுக்கு பதில் எனக்கு ஒரு செல்போனை கொடுத்துருக்கா. இந்த செல்போனை வச்சு தான் டீ கடைக்கு ஓனராக போறேன். இந்த செல்போன்னால என் செல்வாக்கு ஒசர போகுது. அம்மா காட்டுத்தாயே, நீ ஒரு பாதையை உருவாக்கி கொடுத்துருக்க. இதை நான் கெட்டியா பிடிச்சிக்கிறேன். அப்போ ஒரு வேளை போன் விழுந்த இடத்துல தான் இருக்கணும். இப்பவே போய் காட்டம்மன் கோயில சல்லடை போட்டு தேடிடுவோம். அம்மா தாயே, ஆமா, சாமியாரை பார்த்துட்டு வரேன்னு போனீங்க, இவ்ளோ லேட் ஆயிடுச்சு? இல்லம்மா, கையோட காட்டம்மன் கோவிலுக்கு போயிட்டு ஒரு பரிகாரம் பண்ணிட்டு வர சொல்லி சாமியார் சொன்னாருமா. அதான் போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. நல்லதுதான். பூமிகா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அம்மா, சாமியார் சொன்ன பரிகாரத்தை செய்யறதுக்காக நாங்க அந்த கோயிலுக்கு போயிருந்தோமா. அப்போ அங்க என்னாச்சு தெரியுமா? இதோ மச்சானோட செயினும் ராதாவோட கால் கொலுசும்
அருந்த எங்களுக்கு கிடைச்சதுமா. அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருக்குமோன்னு நினைச்சு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணமா, ஆனா அவங்க எடுக்கவே இல்ல. அப்புறம் தான் உடனே அர்ச்சனா அக்காக்கு நான் ஃபோன் பண்ணி எல்லா விவரத்தையும் அவங்க கிட்ட சொன்னேன். அவங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் அவனுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. அவனை பத்தி நீ எதுக்கு பேசுற? போய் ஆக வேண்டிய வேலையை பார்ப்போ. இல்லம்மா, நம்ம ஜோதிகா கல்யாணத்துக்குள்ள ஒரு உயிர் பலி ஆகும்னு சாமியார் சொன்னாருமா. அதனாலதான் மச்சானுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதான் பரிகாரம் பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டல, அப்புறம் எதுக்கு அவனை பத்தி பேசிட்டு இருக்க? எப்படிமா அவரை பத்தி என்னால நினைக்காம இருக்க முடியும்? என்னதான் இருந்தாலும் அவர் என் புருஷன் இல்லையா? இங்க பாரு பூமிகா, சும்மா இப்ப பார்த்தாலும் என் புருஷன் சொல்லிட்டு இருக்காத. அவன் அப்படி நினைச்சிருந்தா தாலியை கழிச்சிட்டு போயிருப்பானா, இல்ல டைவர்ஸ் பேப்பர்ல கழுத்து வாங்கிட்டு போயிருப்பானா? அவன் ஏதோ டிராமா பண்ணிட்டு இருக்கான். சும்மா அவனை இந்த பாரு, தயவு செஞ்சதெல்லாம் நம்பாத. அவர் எதுக்குமா டிராமா பண்ணணும்? ஜோதிகாக்கு நடக்க போற கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான். எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு அவன் திட்டம் போட்டுட்டு இருக்கான். ஐயோ அம்மா, உங்களுக்கு தெரியாது. இப்ப மச்சான் புரிஞ்சுக்கோங்கம்மா. இப்ப அவர் திருந்திட்டாரு, நல்லவரா மாறிட்டாரா. இதெல்லாம் என்ன நம்ப சொல்றியா பூமிகா? எனக்கு அர்ச்சனாக்காவே சொன்னாங்க. அர்ச்சனாக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி நம்ப வச்சிருக்கான். அவங்களும் அவனை நம்பிட்டாங்க. ஆனா நான் அவனை நம்ப தயாரா இல்ல. இல்லம்மா இல்ல, அர்ச்சனாக்கா சொன்னாங்கன்னா அது கண்டிப்பா நிஜமா தான் இருக்கும். இத பாரு பூமிகா, அவன் நல்லவனோ கெட்டவனோ அந்த ஆராய்ச்சினா நமக்கு தேவையில்லை. அவனை பத்தி நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே இல்ல. அவன் பிறவியிலே கெட்டவன். இந்த ஜென்மத்துல அவன் திருந்தவே மாட்டான், திருத்தவும் முடியாது. நான் அதை நம்பவும் மாட்டேன். அவன் வேணும்னே நீங்க கோவிலுக்கு வரீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு செயினையும் கொலுசையும் கோவிலுக்கு முன்னாடி போட்டிருக்கான். அவன் காணாம போயிட்டான்னு தெரிஞ்சா ஜோதிகாவோட கல்யாணம் நிறுத்திடுவோம்ல அப்படின்னு தப்பு கணக்கு போட்டிருக்கான். அது நடக்குமா? இல்ல நானே நடக்க விட்டுருவேனா? ஐயோ, நான் எதுக்கு தேவையில்லாம அவனை பத்தி பேசிட்டு இருக்கேன்? இத பாரு, இப்பதான் நீ நிம்மதியா சந்தோஷமாவும் இருக்க. அவனை பத்தி நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காத. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஜோதிகாவோட கல்யாண வேலையை மட்டும் பாரு. இன்னும் நம்மளுக்கு எவ்வளவு வேலை இருக்கு. கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். கண்டிப்பா நம்ம ஜோதிகாவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும், அதுல எந்த சந்தேகமும் இல்லம்மா. ஆனா நான் எப்படிமா அவரை நினைக்காம இருக்க முடியும்? பூமிகா, நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏதோ ரூபத்துல உன் மனசை கெடுத்து எப்படியாவது ஜோதிகாவோட கல்யாணத்தை நிறுத்ததான் பாக்குறான். அதுக்கு நீ இடம் கொடுக்காத. அவ எல்லாரும் ஏமாத்துவான். இத பாரு பூமிகா, அம்மாவும் நல்லதுக்காகத்தானே சொல்லுவேன். இத பாரு, இப்ப ஜோதிகாவோட கல்யாணத்தை விட நம்மளுக்கு எதுவுமே முக்கியம் இல்ல. 2 பேரும் உள்ள வாங்க, காஃபி போட்டு தரேன். கூட்டிட்டு வா. அக்கா விடுக்கா, மாமா உனக்கு கடந்த காலத்துல கொடுத்த தொந்தரவுகளும் கஷ்டங்களும், நீ மாமாவால பட்ட துன்பங்களும் அது அம்மா மனசுல நல்லா பதிஞ்சு போச்சுக்கா. அதனால தான் கோபத்துல அவங்க அப்படி பேசிட்டு போறாங்க. இனிமேலும் நீ ஏமாறக்கூடாதுன்னு தான் அம்மா நினைக்கிறாங்க. விடுக்கா, போக போக எல்லாமே சரியாயிடும். சரியா? அம்மாக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வச்சிடலாம். கவலைப்படாத, நீ தைரியமா இரு. மச்சனுக்கு ஏதோ ஆயிடக்கூடாது. எங்க விழுந்திருக்கோம்? இங்க விழுந்திருக்கோமா? இல்ல இல்ல, அங்க வச்சு அவங்களை அடிச்சோம். அங்கதான் இங்கேயும் காணுமே. மதன் செயல் இங்கதான் எடுத்தாங்க. காட்டம்மனே, என் மொபைல கண்ணில் காட்டுமா? எங்க? ஐயோ, எங்க தேடியும் கிடைக்கலையே. என்ன பண்றது? மச்சானிய ராதாவிய எப்படியாவது கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. புனரங்க அண்ணன் மூலமா போலீஸ் அனுப்பி விசாரணை பண்றேன்னு சொன்னாங்க. நாளைக்கு மதன் ஒரு உதவு ஆத்துல பிணமா மதப்பாங்க. போலீஸ் தீவிரமா தேடுவாங்க. இந்த நேரத்துல என் மொபைல் யார் கையிலையும் மாட்டிக்க கூடாது. போலீஸ் கையில என் மொபைல் கிடைச்சா நான் காலி ஆயிடுவேன். என்ன செய்யறது? ஐயோ, பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கேன்.
எந்திரிப்பா. தம்பி, எந்திரிப்பா. என்ன தம்பி? தம்பி, எந்திரிப்பா. எந்திரிப்பா. ஏப்பா, இப்படி கிடக்குறானே. என்னப்பாச்சு? யாருப்பா அந்த பையன்? பார்த்தா வெளியூர் பையன் மாதிரி தெரியுது. ஆமா. யாருன்னே தெரியல தாத்தா. என்ன விரோதனே தெரியல. நல்லா அடிச்சு தண்ணியில தூக்கி போட்டு யார் பார்த்தது? குளிக்கலான்னு வந்தேன். பார்த்தா பையன் தண்ணியில மிதந்து கிடக்குறான். என்னாச்சு? என்னன்னு தெரியல மேடம், வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. நான் போய் பாக்குறேன். எப்பா, தம்பி. உசுரு இருக்குல்லப்பா. உயிர்லாம் இருக்குமா? ஆனா அசைவு தான் இல்ல. பாக்கெட்ல அட்ரஸ் போன் ஏதாவது இருக்கா பாருங்க. பாக்குறேன். என்னப்பா எதுவும் கிடைக்கலையா? ஏதாவது இருக்குதா இல்லையா? கிடைக்கல. ஐயோ, யாரு பாக்கெட்ல கிடைக்கலையோ. போன் கூட இல்ல. ஹலோ, சொல்லு அர்ச்சனா. எங்க சக்தி இருக்க? நான் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். எந்த கோயிலுக்கு? வீர ஆஞ்சநேயர் கோயிலுக்கு. என்ன திடீர்னு? உனக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடியணும்னு வீர ஆஞ்சநேயர் கிட்ட வேண்டிக்கிட்டேன். இப்ப எலுமிச்சப்பழ மாலை சாத்தி வேண்டுதலை நிறைவேற்ற போயிட்டு இருக்கேன். சரி, ஏன் அர்ச்சனா, என்ன விஷயம் சொல்லு. மதனும் ராதாவும் காணாம போன விஷயமா உன்கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். நீ வீட்ல இல்ல, அதான் எங்க இருக்கேன்னு ஃபோன் பண்ண. அத பத்தி பூமிகா எனக்கும் ஃபோன் பண்ணி சொன்னா. காட்டாமன் கோயில் கிட்ட மதனோட செயினும் ராதாவோட கொலுசும் கிடைச்சது. அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டா. அது கேட்ட உடனே எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்தது. சக்தி சக்தி சக்தி. என்னாச்சு? ரெடி ஆயிடுச்சு மேடம், போலாம். சரி வாங்க. எனக்கு காப்பாத்து சக்தி. போயிடாத. எனக்கு திரும்பி பாரு சக்தி. காப்பாத்து சக்தி. சக்தி சக்தி, எனக்கு காப்பாத்து. போயிட